அவ எதுக்கும் துணிஞ்சிட்டா ஆண்டி. அதான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம என்கிட்டயே தைரியமா ஆதிக்கடவுள் பார்வதின்னு சொல்றா. என்ன சொல்ற நந்தினி? அவ அப்படியா சொன்னா? ஆமா ஆண்டி, அது மட்டும் இல்ல, பார்வதி ஆதித்யா. நந்தினி, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிற ஆதாரத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அது இன்னும் என் கையில கிடைக்கல, கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில தான் அவ ரொம்ப தைரியமா உன்கிட்ட இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிருக்கா. எப்ப அவ மனசுல பயம் விட்டு போச்சோ, இனிமே அவளை நேரடியா அட்டாக் பண்ணி பிரயோஜனம் இல்ல ஆண்டி. அவளை வேற விதமா தான் அட்டாக் பண்ணணும். அவ கையில எடுத்திருக்கிற அந்த வெளிநாட்டு ஆர்டரை முடிக்க விடாம பண்ணிட்டாலே போதும். அகிலாவே அவ ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிடுவா. ஆமா ஆண்டி, இனி நம்ம கவனத்தை எல்லாம் அந்த ஆர்டர் பக்கம் திருப்புவோம். சொன்ன தேதியில அதை முடிக்காம இருக்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். அதுக்கு முதல் கட்டமா அவ டெம்பரவரி ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறாள்ல, நான் என்னுடைய ஆட்களை வச்சு நான் வேலைக்கு உள்ள அனுப்பிடுறேன். அப்புறம் எப்படி அவ டார்கெட்டை முடிக்கிறான்னு பாக்குறேன். புரிஞ்சுதா? ஓகே நம்ம 3 பேரும் நந்தினியோட ஆளுன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னு கேட்டா நந்தினி கம்பெனின்னு சொல்ல வேண்டாம். ஓகே ஓகே. எங்க மிஸ்டர் பரமேஷ் யாரு? நான் தான் மேடம். உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க தான் பரமேஷா? எஸ் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். இதுக்கு முன்னாடி எந்த கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணீங்க? கபில் கார்மெண்ட்ஸில் கட்டிங் மாஸ்டராக வேலை பார்த்தேன் மேடம். ஓ,
ஏன் அந்த கம்பெனில இருந்து இப்ப வெளியில வந்தீங்க? நானும் வெளியில வரல சார். கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு அவங்க ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால எனக்கு வேலை போச்சு சார். சரி, நீங்க இன்னைக்கே வேலையில சேர்ந்துக்கலாம். ஓகே மேடம். வெளியே வெயிட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து அனுப்புறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. அண்ணே வணக்கண்ணே. என்னப்பா இது வேலை நேரத்தில் வந்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு அறிமுகத்துக்கு தானே. ஏன்னா நீங்களும் டெம்பரவரி ஒர்க்கர், நானும் டெம்பரவரி ஒர்க்கர். இந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே நமக்கு வேலை இருக்காது, வெளியில் அனுப்பிட போகிறாங்க. அப்புறம் வேலை தேடி அலையத்தானே போகிறோம். அதான் இப்போவே அறிமுகமாயிட்டா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும்லண்ணே. நீ சொல்றது வாஸ்தவம் தான். சரி போய் வேலையை பாரு. அண்ணே, நம்ம வேலை செய்ய போகிறதே ஒரு வாரம் தான். அதுக்கு ஏன் இப்படி சின்சியராக வேலை பார்க்கணும்? என்னப்பா சொல்ற? நாம வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்க வேண்டாமா? பார்க்க வேணானே, சும்மா வேலை செய்யற மாதிரி நடிப்போம், அது போதுனே. இப்படி நாம சின்சியரா வேலை பார்த்தா ஒரு வாரத்துல முடிகிற வேலை ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே முடிஞ்சிரும்னே. அப்புறம் நமக்கு வேலை இருக்காது, நம்மளை வெளியில அனுப்பிச்சிருவாங்க. இவர் சொல்றதும் சரிதான். பர்மனன்ட் ஒர்க்கரால் ஆர்டரை முடிக்க முடியாம தானே நம்மளை டெம்பரரியா வேலைக்கு வச்சிருக்காங்க. சீக்கிரம் ஆர்டரை முடிச்சிட்டா நம்மளை அனுப்பிடுவாங்க. எல்லாம் சரி, ஆனா நம்மளை வேலைக்கு சேர்க்கும் போது டெம்பரவரி தான், ஒரு வாரத்துக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லித்தானே சேர்த்தாங்க. நாமளும் அதை ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு சேர்ந்தோம். ஆமா ஆமா, ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு சேர்ந்தோம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ அந்த ஆர்டரை முடிக்க நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுப்போம். அந்த பலன்லாம் யாருக்கு கிடைக்கும்? பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ்க்கு தானே. லாபம் அதிகமாக கிடைக்கும் போது அது அவங்களுக்கு போனஸா திரும்ப கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது மட்டுமா, ஊதிய உயர்வு, அப்புறம் கம்பெனியில் இருக்கிற மற்ற சலுகைகள்லாம் அவங்க தானே அனுபவிக்க போறாங்க. நாம ஒரு வாரம் கஷ்டப்பட்டு முடிச்சு கொடுத்தா அவங்க நமக்கு என்ன பண்ண போறாங்க? அதனால நாம ஏன் சின்சியரா வேலை பார்க்கணும்? எல்லா சலுகையும் அனுபவிக்கிற பர்மனன்ட் தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கட்டும். நாம வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா போதும். நீங்க சொல்றதும் சரிதான். நாம எதுக்கு கஷ்டப்படணும்? எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கிற பர்மனன்ட் தொழிலாளிகளே கஷ்டப்படட்டும். அண்ணன், ஒரு வாரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும். கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலையை பாருங்க.
நாங்க சுறுசுறுப்பா வேலையை பார்த்து கொடுத்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டா பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க முடிக்க வேண்டிய வேலையை எங்ககிட்ட தள்ளி விட்டுறாங்க. சரி, நான் அதை பார்க்கறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாருங்க. அண்ணே இங்க கொஞ்சம் வாங்கண்ணே. அக்கா இங்க வாங்கக்கா. அம்மா இங்க வாமா, இங்க வாமா, வேலையை அப்புறம் பார்க்கலாம். இங்க வாங்கம்மா. மா இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. அண்ணே வேலையை அப்புறம் பார்க்கலாம். இங்க வாங்க, வாங்கண்ணே, வாங்க. எதுக்குப்பா கூப்பிட்ட? ஆர்டரை சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக டெம்பரவரியா வேலைக்கு ஆட்களை செய்து தப்பா போச்சு. ஏன் என்னாச்சு? நம்ம ஏதோ வேலை செய்யாம ஏமாத்துற மாதிரியும் எல்லா வேலையும் அவங்களே செய்யற மாதிரி பேசிக்கிறாங்க அவங்க. ஏன் அப்படி? ஓ, அப்போ அவங்க வேலை செய்யாம எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டிட்டு நோகாம சம்பளம் வாங்கிட்டு போவாங்களாமா? சொல்லு மரகதம். அதானே வேலை செய்ய வந்தாங்களா, ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு போக வந்தாங்களா? அதானே. இப்ப வேலைக்கு சேர்ந்த அவங்களுக்கே இவ்வளவு இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கும்? நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். அதனால நம்ம நிதானமா வேலை செஞ்சு அவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்குவோம். நீ சொல்றது சரிதான்பா. ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டின கதையா லகுது. அந்த டெம்பரவரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது, பெண்ட நிமித்திடணும். இதுதாம்மா கரெக்ட் நீ சொல்றது. போய் நிதானமா வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா. அக்கா போங்கக்கா. அண்ணே நீங்களும் போங்க, போய் வேலையை பாருங்க. அக்கா, அண்ணே, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. அண்ணே, ஒரு வாரத்துல ஆர்டர் முடிக்கணும். முடிச்சிடலாம் இல்லையா? டெம்பரவரியா வேலைக்கு வந்தவங்க ரொம்ப நிதானமா வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலையும் நாங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு எதுக்கு அவங்கள வேலைக்கு எடுக்கணும்? குடுக்கற வேலையை அவங்க வேகமா செஞ்சு முடிச்சா நம்ம ஆர்டர் சீக்கிரமா முடிச்சிடலாமா? சரிம்மா, நான் அதை என்னன்னு பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க, போங்க. சந்தோஷமா நாங்க வேலையை முடிச்சு கொடுக்குறோமா? எப்பா வேலைக்கு கிளம்புங்கப்பா. போங்கப்பா, போங்க போங்க, வேலையை பாருங்க. டெம்பரவரி ஆட்களை வேலைக்கு சேர்த்தா சரி வராது, குழப்பம் வரும்னு சொன்னது சரியா போச்சே. இப்ப என்ன பண்றது? தொழிலாளர்கள் இப்படி வேலை செஞ்சா சொன்ன தேதிக்குள்ள கண்டிப்பா ஆர்டர் முடிச்சு கொடுக்க முடியாது. சிக்கலான இந்த நேரத்துல அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா அதனால பிரச்சனை பெருசாகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால வேலை இன்னும் பாதிக்கப்படலாம். அவங்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட வேலை வாங்கணும். அதுக்கு என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனைனா நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவேன், எப்படி முடிவெடுப்பேன்னு யோசின்னு மாமா சொல்லிருக்காரு. இப்போ மாமா இங்க இருந்தா என்ன பண்ணுவாரு, என்ன முடிவெடுப்பாரு? மனசுக்குள்ள இருக்கிற மாமாவை கேட்டு நாமளும் அதே மாதிரி முடிவெடுப்போம்.
ம் அதான் கரெக்ட். அப்படியே பண்ணுவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க. நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிக்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். ஆனா முயற்சி பண்ணா முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அதனால நாம தற்காலிகமா கொஞ்சம் பேரை வேலைக்கு சேர்த்திருக்கோம். டெம்பரரி தொழிலாளர்கள், பெர்மனன்ட் தொழிலாளர்கள் 2 சைட்லயும் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த 2 சைட்லயும் ஒருத்தர் 2 பேரு நாம சரியா வேலை செய்யலனா என்ன தெரியவா போகுதுன்னு நினைச்சு உண்மையா உழைக்காம ஏமாத்த நினைக்கலாம். கடுமையா வேலை செய்யறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு கூட நினைக்கலாம். அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. உண்மையா உழைச்ச உங்களுக்கு உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் உங்களுக்கு நிச்சயமா இங்க கிடைக்கும். அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்க எல்லா இடங்கள்லயும் சிசிடிவி கேமரா இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கேமரா மூலமா நாங்க உங்க வர்க்க மானிட்டர் பண்றோம். அது மட்டும் இல்ல, தனித்தனியா ஒவ்வொரு ஒர்க்கரும் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாங்க டெய்லி ரெக்கார்ட் பண்ண போறோம். இன்னும் இருக்கிற 5 நாளைக்கு இதையெல்லாம் கண்காணிச்சு அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஃபினிஷ் ஆகும்போது பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ்ல சிறப்பா செயல்பட்டவங்களுக்கு அவங்களோட திறமைக்கு ஏத்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வழங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சிபாரிசு பண்ண போறேன். அதே மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க திறமையின் அடிப்படையில வேலை பெர்மனன்ட் பண்ணப்படும். நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வேலை செய்யுங்க. ஹலோ, உங்க போனுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். ஏன் மாமா இன்னைக்கு லேட்டு? ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. பார்வதி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மாமா. மாமாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அடுத்த வாரம் வராருன்னு சொல்லியிருந்தல்ல, அவர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடியே வராரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. மாமா இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல. சரி, நீ மாமாவை நினைச்சு கவலைப்படாத. அந்த டாக்டர் வந்ததும் அவர் சீக்கிரமா குணமாயிடுவாரு. சரி, கார்மெண்ட்ஸ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருந்துச்சு மாமா. ஆனா திடீர்னு அதுல ஒரு பிரச்சனை வந்தது. மறுபடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அந்த பிரச்சனையை நானே சரி பண்ணிட்டேன். நீயே சரி பண்ணிட்டியா? என்ன பிரச்சனை? அது வந்து டெம்பரரி ஒர்க்கர்ல ஒருத்தர் சரியா வேலை செய்யாம ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடாம கெடுத்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்து நம்ம நிரந்தர வேலையாட்களும் சரியா வேலையை முடிக்காம ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போனா சொன்ன தேதியில ஆர்டர் முடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணனா, நான் தொழிலாளர்கள் மத்தியில் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு. பிரச்சனையை முடிச்சிட்ட. இந்த யோசனை எப்படி உனக்கு வந்துச்சு? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி சரி பண்றதுன்னு
தனியா போய் உட்காந்து உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் மாமா. அப்பதான் எனக்கு இந்த யோசனையே தோணுச்சு. அவ்வளவுதான் பார்வதி. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தனியா இருந்து யோசிச்சு பார்த்தா நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்க மாமா, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செய்ய போறேன். பார்வதி, எனக்கு ஒரு செகண்ட் கால் வருது. நான் பேசிட்டு திரும்ப கூப்பிடுறேன். சரிங்க மாமா.